தனோ, சூழ்நிலை எப்படி நம்ம கையை கட்டி போட்டுச்சு பத்தியா? செல்வம் தங்கமான பையன், கண்ணை மூடிக்கிட்டு லீலாவை அவனுக்கு கட்டி கொடுக்கலாம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்பளை கிட்டயோ மாணிக்கத்துக்கிட்டயோ மாமா கிட்டயோ இதை பத்தி எப்படி பேச முடியும்? இல்ல இதை பத்தி பேசினா கூட அந்த குடும்பக்கார பொம்பளை கிட்ட லீலா எப்படி வாழும்? செல்வம் தங்கமான பையங்கிறதுக்காக லீலாவை கொண்டு போய் கண்ணுக்கு தெரிஞ்ச குழியில தள்ளுறதா? இந்த விஷயத்தை தோட மறந்துட வேண்டியதுதான். ஹலோ, சிவசாமி பேசுறேன். F3 ஸ்டேஷன்ல இருந்தா என்ன விஷயம்? ரமேஷை பிடிச்சு வச்சிருக்கீங்களா? என்ன விஷயம்? ஹலோ, என்னங்க என்னாச்சு? என்னன்னு தெரியல, ரமேஷை போலீஸ் பிடிச்சு வச்சிருக்காங்களா? அண்ணனை ஏன்பா பிடிச்சு வச்சிருக்காங்க? என்னன்னு தெரிய கேக்குறதுக்குள்ள போன் கீழே இப்ப வச்சுட்டாங்க. என்னங்க பண்றது? இப்ப என்னத்த பண்ண? எந்த பம்புல போய் மாட்டிட்டு இருக்கானோ? ஹலோ, லாயர் தனபாலுங்களா? சிவசாமி பேசுறேன். சொல்லுங்க சார், தனபால் தான் பேசுறேன். நம்ம பையன் ரமேஷ F3 போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்களாம். ரமேஷயா? எதுக்கு? எதுக்கு என்ன ஒரு காரணமும் தெரியலங்க. இப்பதான் போன் வந்தது. காரணத்தை கேட்டா நேர்ல வந்தா சொல்றேன்னு சொல்றாங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. F3 போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் வரேன். சரிங்க, நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். வரும்போது உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், வாங்க. சரிங்க. சரி, நான் லாயர் பிக்கப் பண்ணிட்டு நேரா F3 ஸ்டேஷனுக்கு போறேன். நீ வீட பூட்டு போட்டாங்க வா. அப்பா நானும் வரேன்ப்பா. சரி வா. மேடம், இங்க ரமேஷ்னு அங்க இருக்காரு. அம்மா முதல்ல போய் பாருங்க. சரிங்க. ஹலோ சார், இங்க வாங்க. வணக்கம் மேடம், நான் தான் சிவசாமி, ரமேஷோட அப்பா. ஐ எம் அட்வொகேட் தனபால். உட்காருங்க. மிஸ்டர் ரமேஷ் எதுக்காக ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தீங்க? இவன் ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து ஈவ்டீசிங் பண்ணிருக்கான். என்ன என் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? மேடம், அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லைங்க. நாங்க ரொம்ப நல்ல குடும்பம். சிட்டில நான் ஒரு முக்கியமான ஆளு. மார்க்கெட்ல அசோசியேஷன் தலைவராகவும் இருந்திருக்கேன். இருங்க சார், பெரிய இடமாவே இருங்க. பெரிய இடமா பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்படி ரோட்ல போற பொண்ணை வழிமறிச்சு கல்யாணம் பண்ணா என்ன அர்த்தம்? அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க மேடம். அப்போ எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம தான் இவனை கொண்டு உட்கார வச்சிருக்கோமா? முதல்ல உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு வக்காலத்து வாங்குறத நிறுத்துங்க. என் பையன் தப்பே பண்ண மாட்டான்னு நம்பிட்டு அலையாதீங்க.